train X starts from station A towards station B with the speed of 25 km per hour. At the same time, train Y starts from station B towards station A with the speed of 35 km per hour. Distance between the station A and the station B is 2100 km. Find the difference between time taken by train X to reach the station B after meeting with the train Y and the time taken by train Y to reach the station A after meeting with train X. சம் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரிங்ஸில் குழப்பற கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல இருந்து ஸோ என்னன்ற நான் சொல்கிறேன், கவனிச்சுட்டு வாங்க. இவங்க என்ன கேட்குறாங்க பாருங்க, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டைம். டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க, ரைட்? பிட்வீன் என்ன கேட்குறாங்க, டைம் டேக்கன் பை ட்ரெயின் எக்ஸ் டு ரீச் ஸ்டேஷன் பி ஆஃப்டர் மீட்டிங் வித் ட்ரெயின் ஒய். அதாவது நல்லா கவனிங்க, இது ஏ ஸ்டேஷன் வச்சுக்குவோம், இது பி ஸ்டேஷன் வச்சுக்குவோம். சரிங்களா? ஏ ஸ்டேஷன்ல கிளம்புற ட்ரெயின் பேர் எக்ஸ் ட்ரெயின், பி ஸ்டேஷன்ல கிளம்புற ட்ரெயின் வந்து ஒய் ட்ரெயின் வச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, டைம் டேக்கன் பை டிஃபரன்ஸ் பிட்வீன் அது டைம் டேக்கன் பை ட்ரெயின் எக்ஸ். சரிங்களா? இந்த ட்ரெயின் எக்ஸ் எப்படி வருது சொல்றாங்க, டுவர்ட்ஸ் எனக்கு போயிருக்கு, டுவர்ட்ஸ் ஸ்டேஷன் பி நோக்கி தான் போகுது. இந்த ஒய் ட்ரெயின் வந்து டுவர்ட்ஸ் ஸ்டேஷன் ஏ நோக்கி தான் வருது. சரிங்களா? இந்த ஒய் ட்ரெயின் வந்து நம்ம ஸ்டேஷன் ஏ நோக்கி தான் வருது. சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த எக்ஸ் ட்ரெயின் வந்து ஸ்டேஷன் பி போறதுக்கு எப்பனா ஆஃப்டர் மீட்டிங் எப்ப எவ்வளவு டைம் எடுக்குமோ அந்த டைம், இந்த டைம் மைனஸ் அடுத்த கேட்குறாங்கன்னா, அடுத்த டைம் கேட்குறாங்கன்னா அண்ட் டைம் டேக்கன் பை ஒய் ட்ரெயின். என்னன்னா ஒய் ட்ரெயினை டு ரீச் ஸ்டேஷன் ஏக்கு போறது எப்போ, ஆஃப்டர் மீட்டிங் வித் ட்ரெயின் எக்ஸ். இந்த ட்ரெயின் எக்ஸ் வந்து இங்கே மீட் பண்ணுவீங்களா, மீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஷன் ஏ போறதுக்கு எவ்வளவு டைம். ஸோ இந்த டைம் இது T1. ஸோ இது ரெண்டு தான் கேட்குறாங்க. நான் சம்பவம் உங்களுக்கு புரியிருக்காங்க, அந்த டயராம் போட்டு புரியுது. ஸோ இந்த ரெண்டு டைம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டைம் அந்த டைம் கண்டுபிடிக்கும். ஸோ இந்த டைம் எப்படி கண்டுபிடிக்கலாங்க பாருங்க. இந்த டைம் என்னது, இதுக்கும் உள்ள டைம். அப்ப டோட்டல் டயத்துல இருந்து இந்த டயத்தை நான் சப்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சு போச்சா. அப்ப டோட்டல் டைம் என்னது, டைம் டேக்கன் டு ரீச் ஸ்டேஷன் பி, இது எக்ஸ்ட்ரா எடுத்து. அப்ப இந்த டோட்டல் டைம் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் டைம் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. டோட்டல் டைம் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்ப டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் வரும், அப்படிதானே? ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். சரிங்களா? மைனஸ் எதை கழிக்கணும், இந்த T1 தான் போறாங்க. சரிங்களா? ஸோ மைனஸ் எதை கழிக்கணும், இப்போ இந்த ட்ரெயின் வந்து இந்த எக்ஸ் ட்ரெயின் வந்து மீட் பண்ணது பார்த்தீங்களா, ரெண்டு ட்ரெயின் அதோட டயத்தை நம்ம கழிக்கணும், அப்படிதானே? டோட்டல் டயத்துல இருந்து இதை கழிச்சிட்டோம்னா எனக்கு டோட்டல் டயத்துல இருந்து இதை கழிச்சோம்னா எனக்கு இந்த டைம் கிடைச்சோம். ஸோ இந்த டைம் என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க, ரிலேட்டிவ் ஸ்பீட் ஃபார்முலா பண்ணுவீங்க. ரெண்டுமே ஆப்போசிட்ல போதா. ஸோ ரெண்டு ஸ்பீட் என்ன பண்ணுவீங்க, அடிஷன் பண்ணுவோம்னா ரெண்டு ஸ்பீட் என்ன இருக்கு நமக்கு. ஸோ ஸ்பீட் 1 பிளஸ் ஸ்பீட் 2, இங்க என்ன இருக்கு, ஸ்பீட் 1 தான், அப்படிதானே? ஒன்று மட்டும் தானே போடுவோம் இந்த இடத்துல. ஸோ ஸ்பீட் 1 தானே. இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், ரெண்டுமே ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு, டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா இருக்கும், எந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாகும் மீட் பண்றது, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம், அந்த ரிலேட்டிவ் டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டிப்பா இருக்கும், இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் வரும். ஸோ ஹோல் டிஸ்டன்ஸ், இங்கே ஹோல் டிஸ்டன்ஸ் தான். அதே போல இங்க T2 கனெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் T2 என்னது, இதுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், அப்படிதானே? இந்த அதாவது T2ன்றது என்னன்னா, ஸோ T2ன்றது இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் கிடையாது, டைம். ஸோ இந்த டைம் எப்படி கண்டுபிடிக்கலாம், டோட்டல் டயத்துல இருந்து இந்த ஒய் ட்ரெயின் மீட் ஆகுது அந்த டயத்தை கழிச்சோம்னா அப்போ டோட்டல் டைம் பாருங்க ட்ரெயின் ஒய். அப்போ என்ன பண்ணுவோம், அதே டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ் தான், அதானே? டிவைட் என்ன பண்ணுவோம், செகண்ட் ஸ்பீடு, அப்படிதானே? ஏன்னா ஒய் ட்ரெயின் யூஸ் பண்ண செகண்ட் ஸ்பீடு தானே, மைனஸ் இப்போ மீட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே என்னது ஆப்போசிட் டைரக்ஷன், S1 + S2 போட்டுக்கிறோம். மைனஸ் என்ன போடுவோம், எந்த டைம் போட்டு இந்த டிஸ்டன்ஸ் போடலாம், ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் தானே, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் தானே. ஸோ டிஸ்டன்ஸ், ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்கான், ரெண்டு ஸ்டேஷனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு ரெண்டு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக இதெல்லாம் என்னன்னா ஷார்ட் ட்ரிக்.
ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஷார்ட்டாக நீங்கள் வந்து யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேரும். சரிங்களா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். கவனிங்க. இங்கே ஏன்ற ஸ்டேஷன் இருக்குது, பீன்ற ஸ்டேஷன். இங்கேருந்து ஒரு எக்ஸ் ட்ரெயின் அனுப்பினது எதை நோக்கி போகாது, பீன்ற ட்ரெயின் நோக்கி போகாது. பீன்ற ஸ்டேஷன்லேருந்து ஒயின்ற ட்ரெயின் எதை நோக்கி போகாதுன்னா ஏன்ற ஸ்டேஷன் நோக்கி போகாது. எதை நோக்கி போகாது? ஏன்ற ஸ்டேஷன் நோக்கி போகாது. எங்கே மீட்டாது இந்த இடத்துல மீட்டாது வச்சுக்கோங்க. அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்க, ஃபைண்ட் த இந்த ரெண்டு ஸ்டேஷன் கிட்ட டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அப்புறம் என்ன கேட்குறாங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டைம் டேக்கன். டிஃபரன்ஸ்னா கழிக்கிறதானப்பா. ஸோ அதான் இந்த சப்ட்ராக்ஷன் போட்டிருக்கேன். ஸோ கழிக்கிறதுனால தான் சப்ட்ராக்ஷன் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டைம் டேக்கன். டயத்தோட டிஃபரன்ஸாக கண்டுபிடிக்கணும். என்ன டைம் டேக் கொடுக்குறாங்க பாருங்க, டைம் டேக்கன் பை ட்ரெயின் பை எக்ஸ் டு ரீச் த ஸ்டேஷன் பி. அதாவது எக்ஸ்ன்ற ட்ரெயினை பீன்ற ஸ்டேஷனுக்கு போகணுமா எப்பயா? ஆஃப்டர் மீட்டிங் சொல்லுவாங்க பாருங்க. ரீச் ஸ்டேஷன் ஆஃப்டர் மீட்டிங். இந்த மீட்டிங் ஆகுதுல இதுக்கு அடுத்து ஆகல இந்த டைம், இந்த டைம். ஸோ அதான் நான் டி ஒன்று வச்சிருக்கேன். இதையும் அதுக்கடுத்து சொல்லுவாங்க. அண்டு டைம் டேக்கன் பை ட்ரெயின் ஒய். ட்ரெயின் ஒய் பார்த்தீங்களா, அது இந்த ஸ்டேஷனுக்கு போகணும் எப்பனா ஆஃப்டர் மீட்டிங் வித் ட்ரெயின். இங்கே தானே மீட் ஆகுது. ஸோ இந்த ஆஃப்டர் மீட்டிங் அப்புறம் ஸ்டேஷன் ஏ போகிறதுக்கு ஒய் ட்ரெயின் எவ்வளோ டைம் எடுக்கும், அதான் டி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது ரெண்டு கூட டிஃபரன்ஸ். ஸோ டி ஒன் மைனஸ் டி. சரிங்களா? ஸோ இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எனக்கு டி ஒன்று டி டூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது சொல்லி கொடுங்க சார். ஸோ எப்படின்ற சொல்லித்தரேன் கவனிங்க. ஸோ இது வந்து இந்த டைம் டி டூ, இது வந்து நான் டைம் டி டூ. சரிங்களா? கவனிங்க. ஸோ இப்போ நான் டி ஒன்று கண்டுபிடிக்கணும்னா நல்லா கவனிங்க. டி ஒன்று கண்டுபிடிக்கணும்னா நல்லா கவனிங்க. என்ன பண்ணுவோம்னா இந்த எக்ஸ் ட்ரெயினை பீன்ற ஸ்டேஷன் அடையிறக்க டோட்டல் டயத்துல இருந்து இந்த எக்ஸ் ட்ரெயினை மீட் ஆகுது ஒரு இடத்துல, அதுல ஒரு டயத்தை நான் கழிச்சிட்டோம்னா எனக்கு என்ன கிடைச்சிடும்? டி ஒன் கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ அதான் இங்கே போட்டு பாருங்க. ஸோ இந்த எக்ஸ் ட்ரெயின் வந்து இந்த ஸ்டேஷன் பி அடையிறக்கான டைம் என்னது? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் போட்டுக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் போட்டுக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் என்னது? இந்த 2100. ஸோ ஸ்பீடுன்றது ஸ்பீடு உள்ள ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட அந்த எக்ஸ். அது கூட நம்ம எக்ஸும் கூட நம்ம மென்ஷன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸும் கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் எக்ஸ். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எதை கழிக்கணும்? மீட்டர். இந்த எக்ஸ் ட்ரெயின் வந்து மீட்டர் இருக்குங்களா, அதுக்கான டயத்தை கழிக்கணும். ஸோ மீட்டர் நம்ம என்ன ஸ்பீட் யூஸ் பண்ணுவோம், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ரிலேட்டிவ் ஸ்பீட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா? ஸோ அதான் இந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஆல்சோ சேம். ஏன்னா டிஸ்டன்ஸ் நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை 2 ட்ரெயின்ஸ். கண்டிப்பா என்ன டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன டிராவல் ஆயிருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் ஆகும். இந்த டிஸ்டன்ஸ் அப்படியே போட்டுருக்கேன். சரிங்களா? இது என்னது? ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரெண்டு ஸ்பீட் என்ன பண்ணிருக்கீங்க, அடிஷன் பண்ணிருக்கேன். இது xx பிளஸ் s. சரிங்களா? மைனஸ். அடுத்து எனக்கு டி2 கண்டுபிடிக்கும். எப்படி டி1 கண்டுபிடிச்சு அதே போல டி2 பாருங்க. இந்த ஒய் ட்ரெயின் வந்து எனக்கு இந்த டிஸ்டன்ஸா கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒய் ட்ரெயின் வந்து இந்த ஏன்ற ஸ்டேஷன்ல இருக்கு மொத்த டயத்துல இருந்து மீட் ஆகுது பாத்தீங்க. இந்த ஒய் ட்ரெயின் இந்த கழிச்சமா என்ன கிடைச்சிருக்கு? இந்த டி2 கிடைச்சமா. ஸோ அதான் பண்ணிருக்காங்க. இந்த ஒய் ட்ரெயின் வந்து இந்த ஏன்ற ஸ்டேஷன் வர டைம் என்னது உங்களுக்கு? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்பீட் ஆஃப் என்ன ஒய் போட்டுக்கலாம். ஸ்பீட் ஆஃப் ஒய் மைனஸ் டிஸ்டன்ஸ் என்ன மீட்டர் டைம் கண்டுபிடிக்குமா? மீட்டர் டைம் நம்ம என்ன ஸ்பீட் யூஸ் பண்ணுவோம்? ரிலேட்டிவ் ஸ்பீட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து என்னது? டைம் இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன் டு மீட் ஈக்குவல் என்ன வரும்? டிஸ்டன்ஸ் பை சம் ஆஃப் த ஸ்பீட்ஸ். ஏன் சம் ஆஃப் த ஸ்பீட்ஸ் போடுறேன்? ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் மூவ் ஆகிடும். ஸோ ஸ்பீட் ஆஃப் த எக்ஸ் பிளஸ் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். சரிங்களா? எல்லாரும் நம்ம சொல்ற நம்ம வந்து ஆன்சர் சால்வ் பண்ணா நம்ம நினைச்சுக்கணும். ஸோ என்ன இருக்கிறத பாருங்க. ஸோ டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது நமக்கு? சேம் தான் இருக்குது தானே? ஸோ எல்லாரும் டிஸ்டன்ஸ் நம்ம சேம் காமன் எடுத்துக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணிருங்க. இந்த டிஸ்டன்ஸ் காமன் எடுத்துங்க. ஸோ 1 பை ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் எக்ஸ் என்ன வரும் பாருங்க. ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் எக்ஸ் என்ன இருக்கு நமக்கு? 25 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ 25 வச்சுக்கலாம். ஸோ 25 மைனஸ் 125 ரெண்டு அடிஷன் பண்ணுமா? இந்த அடிஷன் பண்ண வரும் 25 + 35 என்ன வருது? 35 40 60 வரும். சரிங்களா? இதுலயுமே நான் என்ன டி காமன் எடுத்துட்டு வச்சுக்கோங்க. இதுலயுமே டி காமன் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கும்? மைனஸ் ஆஃப் இங்கே மைனஸ் ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் ஆஃப் இங்கே என்ன இருக்கும்? 1 பை ஸ்பீட் ஆஃப் த ஒய் ட்ரெயினோட ஸ்பீட் என்ன இருக்கு நமக்கு? 35. ஸோ 35 போட்டுக்கலாம். இங்கே மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ் என்ன வரும்? 1 பை 60 வரும். ஏன்னா இந்த மைனஸ் உள்ள பொருளுக்கு மைனஸ் ஆயிடும். அந்த மைனஸ் எங்கே இருக்குது? இந்த மைனஸ் உள்ள ப்ளஸ் ஆயிடும். அந்த ப்ளஸ் இங்கே போட்டுருங்க. இது வந்து நான் டி காமன் வெளியே எடுத்தேன் போல. இது வந்து ரெண்டே ஆன்சர் பண்ணால் 6 ஆகும். இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டே நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிடும். சப்ராக்ட் இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்றத பாருங்க.
ஸோ எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிட்டு பாருங்க, இந்த சொன்னால் கொஞ்சம் பெரிய கான்செப்ட். ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லித்தரேன். ஸோ இந்த ஷார்ட்டாக சொல்லித்தரேன் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ என்னன்னு பாருங்க. ஸோ டிஸ்டன்ஸ் 1/25 minus 1/35 என்ன இருக்கு, சரிங்களா? ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்னது 2100. ஸோ 2100 into 1/25 minus 1/35. ஸோ இதை சால்வ் பண்ணால் நம்ம ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இப்படி ஆன்சர் பண்ணுவோம். 35 மல்டிப்ளை 25 மல்டிப்ளை பண்ணலாம். 35 minus 25 divided by 25 into 35 இப்படிதானே? சரி, அப்போ 2100 into 35 20 10 டிவைட் என்ன இருக்கும், 25 இருக்கும், 35. ஸோ அடிங்க என்ன வரும், 5 5 25, இங்கே 4 5 20, பேலன்ஸ் ஒன்று 2 5 10 420 இருக்கும், கரெக்டு தானே? சரி, ஸோ 420 இருக்கு. அங்கே கிடைக்கும் 7 5 35, என்ன வரும் 8 5 40 into 4 5 20 வரும், சரி தானே? அதுக்கடுத்து 1 7 7 என்ன வரும், இங்கே 1 7 7, பேலன்ஸ் வந்து 2 7 20. ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, 12 into 10 ஆன்சர் வரும் 120 divided by 5 இருக்கும். ஸோ இதாவது ஆன்சர் பண்ணணும் நமக்கு 2 5 10, பேலன்ஸ் 2 4 5 20. ஸோ ஆன்சர் இஸ் 24. ஸோ 24 hours தான் நம்ம ஆன்சர். 24 hours. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஷார்ட்டாக ஃபார்முலா கிரியேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருந்துச்சுக்கலாம். ஸோ இந்த சம்லாம் செய்யறது கண்டிப்பாக 2 பக்கம் ஆகும். நம்ம நார்மலாக சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தனால இவ்வளோ தெளிக்கு வேர்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ண கூடாது. இந்த அளவுக்கு நான் வந்து ஃபார்முலா சொல்லணும், அந்த அளவுக்கு எனக்கு மைண்ட் கால்குலேட் போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும், சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பண்ணுறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன பாருங்க. 2 trains X and Y which are a kilometer apart from each other start moving towards each other at the speed of 60 km/h and 80 km/h respectively in such a way that in the first hour X moves and Y does not move. In second hour only Y moves and X does not move, and this continues till they meet. Find value of A if they meet after 6.5 hours. 6 மணி நேரம் அவங்க மீட் பண்ணுற டைம் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ட்ரெயின் இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸ்ன்ற ஒரு ட்ரெயின் இருக்கு, ஒயின்ற ட்ரெயின் இருக்கு, சரிங்களா? இது ரெண்டுமே வந்து ஆரம்பத்தில் எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு சொல்றாங்க, ஏன்ற தூரத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, ரெண்டுமே என்ன இருக்குன்னு பாருங்க, மூவிங் டுவார்ட்ஸ் ஈச் அதர். அப்ப ரெண்டுமே என்னது, ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன இருக்கு, ஆப்போசிட் தான் மூவ் ஆயிட்டு வந்து. சரி, இது 2 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இதுக்கு 60 km/h கொடுத்துருக்காங்க, இதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 80 km/h. சரி, இது ரெண்டும் மீட் ஆகிறதுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 6.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, respectively in such a way that in first hour X moves and Y does not move. அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்ததெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹவர்ல வந்து எக்ஸ் மூவ் ஆகும், அடுத்த நேரம் வந்து ஒய் வந்து அந்த நேரத்தில் மூவ் ஆகாது, சரிங்களா? செகண்ட் ஹவர்ல வந்து ஒய் மூவ் ஆகும், எக்ஸ் மூவ் ஆகாது. அப்ப ஒரு நேரத்துல ஒன்று தான் மூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? ஸோ அவங்க கேட்கறது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ கேட்கா. ஸோ நான் சார் சொல்றேன் பாருங்க, டோட்டல் வந்து என்னது 6 மணி நேரம், 6.5 மணி நேரம். பாருங்க, ஃபர்ஸ்ட் மணி நேரத்தில் எக்ஸ் மூவ் ஆகும், செகண்ட் மணி நேரத்தில் அது ஒய் தான் மூவ் ஆகும், அடுத்து ஃபர்ஸ்ட் அடுத்து 3ஆம் மணி நேரத்தில் எக்ஸ் மூவ் ஆகும், 4ஆம் மணி நேரத்தில் ஒய் மூவ் ஆகும், அடுத்து 5ஆம் மணி நேரத்தில் எக்ஸ் மூவ் ஆகும், 6ஆம் மணி நேரத்தில் ஒய் மூவ் ஆகும், அடுத்து ஒரு 30 நிமிஷம் இருக்குமா, அதான அந்த 6 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் யார் மூவ் ஆகும், எக்ஸ் தான் மூவ் ஆகும், அப்படிதானே? ஸோ டோட்டலா வந்து எக்ஸ் எவ்வளவு நேரமா இருக்கும், இது 1 மணி நேரம், இது 1 மணி நேரம், இது 1 மணி நேரம், இது 1/2 மணி நேரம். அப்ப டோட்டல் டைம் எக்ஸ் டிராவல்ஸ் எவ்வளோப்பா, 3.5 hours. அதே மாதிரி டோட்டல் டைம் ஒய் டிராவல்ஸ் எவ்வளோ, இது 1 மணி நேரம், இது 1 மணி நேரம், இது 1 மணி நேரம், எவ்வளோ வருது 3 hours. ஸோ இது 3.5 hours, இது 3 hours. ஸோ அப்படிதானே? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சு, இது இருக்கு
எக்ஸ் ட்ரெயின் மூவ் ஆகிற டைமும் ஒய் ட்ரெயின் மூவ் ஆகிற டைம் கண்டுபிடிச்சோம். ஸோ இது நம்ம கிடைச்சா போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்படிதானே எப்படின்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் ஈக்குவல் டு அந்த ஏ கிலோமீட்டர் வரலாம். ஆமாவில் எப்படி சார் சொல்றீங்க? இந்த ட்ரெயினும் மூவ் ஆகுது அப்படிதானே. ஸோ இது வந்து இவ்வளோ தூரத்தை மூவ் ஆகும்போது மீட் ஆகுது, இது இவ்வளோ தூரத்தை மீட் ஆகுதுன்னு நம்ம எப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஒவ்வொன்றும் மூவ் ஆகிற ட்ரெயின் கண்டுபிடிச்சோம். அது டோட்டல் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஏ கிலோமீட்டர் தானே. ஆமா இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சனால ஸோ அப்படிதான் நான் சார் செய்ய போகிறேன். ஸோ கவனிங்க எப்படி பண்ணுறது பாருங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் நமக்கு டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம், ஸ்பீடு டைம் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீடு என்னது 60. ஸோ 60 அது இருக்கு எக்ஸ் ட்ரெயின். ஸோ எக்ஸ் ட்ரெயின் எவ்வளோ போகுது 3.5 மணி நேரம். ஸோ 3 + ½ hours. சரிங்களா? அதுக்கடுத்து செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோ நமக்கு 80. அது எவ்வளோ நேரம் மூவ் ஆகுது நமக்கு 3 hours தான். ஸோ 3 hours. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு 8 கிலோமீட்டர். இதை சால்வ் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சோம். ஸோ சால்வ் பண்ணி வரும். ஸோ இது எல்சிஎம் எடுத்தா 2 3s 6 7/2. அப்போ 60 × 7/2 + 8 3s நமக்கு என்ன வரும் 240 நீங்கள் கிடச்சிடும். சரிங்களா? ஸோ இது சால்வ் பண்ணுங்க என்ன வரும் உங்களுக்கு 32 2s 60. இது என்ன வரும் 3 7s 21 210 வரும். அப்போ 210 + 240 = ஏனா. ஸோ ஏ ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா 250. ஆன்சர் நமக்கு என்ன வரும்? ஸோ 210 + 210. So 240 நமக்கு 240. So answer is 450 km. Answer is 450 km. புரியுதா? Answer is 450 km. 33rd sum என்னன்னு பாருங்க. An express train was about to enter a village when the locals were informed by a small kid that the tracks are missing. அதாவது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து இருக்கு, ட்ராக் வந்து மிஸ் ஆயிருக்கு. இந்த ட்ராக் மிஸ் ஆயிருக்கு எவ்வளோ தூரம்ன்றது பாருங்க. அதுக்கு ஒரு ஹிண்ட்லாம் கொடுக்குறேன்னு பாருங்க. The train is at a distance of 3 km and the time it takes to stop after brakes are applied is 15 seconds. The tracks are at a distance of 2.5 km from the village. At what speed should the locals run if the train is running at a speed of 180 km/h? The length of the train is 600 meter. என்ன சொல்றாங்கன்ற பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போயிட்டு இருக்கு, ஒரு வில்லேஜ்லயே போயிட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து ட்ராக் வந்து மிஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அந்த ட்ரெயின் வந்து ஃபர்ஸ்ட் வில்லேஜ்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா 3 km தூரத்துல இருக்கு. இது எப்போ வந்து ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகும்னா ஒரு 50 செகண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அந்த ட்ராக் வந்து அந்த விஷால் ட்ராக் இருக்குங்களா, அது எவ்வளவு தூரம் இருக்குன்னா 2.5 km இந்த வில்லேஜ்ல இருந்து இருக்கு சொல்றாங்க. ஸோ அந்த எந்த ஸ்பீட்ல வந்து அந்த வில்லேஜஸ் வந்து போனாங்கன்னா அந்த வந்து இன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். அந்த ட்ரெயினோட ஆக்சிடென்ட்டை ஸ்டாப் பண்ண முடியும் கேட்குறாங்க. அதான் சொன்னேன். என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ட்ரெயினோட என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் த ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சார் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஸ்பீட் ஆஃப் த வில்லேஜஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? ஸோ என்ன கண்டுபிடிக்க பாருங்க, அதுலேருந்து போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்பீட் ஆஃப் த வில்லேஜஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் ஆஃப் த வில்லேஜஸ் தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? ஸோ ஸ்பீட்ஸ்க்கு என்ன பண்ணணும், நம்ம டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் இதான பண்ணோம். நார்மல் ஃபார்ம்ல இதுதான். ஸோ இந்த டிஸ்டன்ஸுக்கு நம்மளுக்கு என்னது, அந்த வில்லேஜ்ல இருந்து அந்த ட்ராக் எவ்வளோ தூரம் இருக்கு, 2.5 km இருக்கு. நம்ம டிஸ்டன்ஸ் ஓகே தான், டைம் டேக்கன் கண்டுபிடிக்கணும். தான் நம்ம ஸோ டைம் டேக்கன் எவ்வளோ டைம்ல போனால் நம்ம வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதானே? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. உங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வில்லேஜ்ல இருந்து அந்த ட்ராக் எவ்வளோ தூரம் இருக்கு, 3 km இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் சொல்லியிருக்காங்க. எனக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3 km இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் எழுதுறேன். என்ன எழுதுங்க, லென்த் ஆஃப் த ட்ரெயின் கொடுமா, என்ன போடுவோம், டைம் டேக்கன் போடுவோம்.
இங்கே நல்லா பாருங்க, இங்கே என்னன்னு இருப்பாங்க, அந்த வில்லேஜுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 3 கிலோமீட்டர் தான். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன, இந்த ஃபார்முலா வந்து லென்த் ஆஃப் ட்ரெயின் யூஸ் பண்ண தேவையில்ல. நம்மளுக்கு எவ்வளோ வந்து ட்ரெயின் போனால் போதும், நம்மளுக்கு ட்ரெயின் முன்னாடி இருந்து அந்த இடத்துல ரீச் ஆகலாம், ட்ரெயினோட ஃப்ரண்ட் ரீச் ஆகலாம். அப்போ ட்ரெயின் கிராஸ் ஆகணும் நம்மளுக்கு தேவையில்லை. ட்ரெயின் அந்த ட்ரெயினோட முன்னாடி ஃப்ரண்ட் வந்து அந்த இன்கண்டிஷனாக இருக்குல்ல, கண்டிஷன் இல்லாமல் இருக்குல்ல, ஐ மீன் என்னது ட்ராக் வந்து நம்மளுக்கு உடஞ்சிருக்கு. ஸோ அந்த ட்ராக் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 3 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எனக்கு கிராஸ் பண்ணுறது டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறது, அந்த 3 வரும். ஸோ அதை வந்து ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் அப்படின்ற பார்த்தா முடிஞ்சிச்சு. இந்த ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 180 km/h தான். இங்கே எனக்கு 3 கிலோமீட்டர் ரெண்டுமே சேம் தான் இருக்குது. ஸோ கண்டுபிடிச்சா நமக்கு அந்த ஹவரில் தான் நமக்கு ஆன்சர் டைம். ஸோ ஸ்பீடு வந்து நமக்கு என்ன இருக்குது, ஸ்பீடு வந்து நமக்கு என்ன இருக்குது, 180 km/h இருக்காப்பா. ஸோ 180 km/h இருக்குது. இது வந்து நான் 3 கிலோமீட்டர் தான். நான் டைம் கண்டுபிடிக்கிறேன். ஸோ டைம் கண்டுபிடிக்க என்ன வரும், 3 என்ன வரும், 180 வரும். ஸோ அடிச்சா 60. ஸோ எனக்கு டைம் என்ன இருக்குன்னா, எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, டைம் டேக்கன் டு ரீச் வில்லேஜ் எவ்வளோ, 1/60 ஹார்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 50 செகண்ட்ஸ் தான் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. நல்லா செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 செகண்ட்ஸில் மாற்றணும். ஹவரை செகண்ட்ஸில் மாற்ற என்ன பண்ணுவோம்னா 3600 மல்டிபிள் யாருக்கா உங்களுக்கு. ஸோ 3600 நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ என்ன வரும் நம்மளுக்கு 60 ஆகும். ஸோ 60 செகண்ட்ஸ். ஸோ இப்போ இது என்ன தெரியுதுன்னா, நம்ம டைம் டேக்கிங் டு ரீச் என்ன நமக்கு என்ன கிடைக்கும், வில்லேஜ் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, எனக்கு 60 செகண்ட்ஸ் கிடைச்சது. ஸோ டைம் டேக்கன் டு ரீச் வில்லேஜ் என்ன கிடைக்கும், நமக்கு 60 செகண்ட்ஸ் கிடைக்கும். நல்லா கவனிங்க, அந்த வில்லேஜ் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு 60 செகண்ட்ஸ் ஆகும், அப்படிதானே. அப்போ அந்த 60 செகண்ட்ஸ்க்குள்ள நான் என்ன ஆகிடும், இந்த வில்லேஜ் போய் இன்ஃபார்ம் பண்ணணும், அப்படிதானே. எப்போ வந்து எனக்கு வந்து பிரேக் பிடிச்சா நிற்கும், 15 மினிட்ஸ்ல பிரேக் பிடிச்சா நிற்கும், அப்படிதானே. அப்போ இதுக்கு முன்னாடியே போய் சொல்லணும், அப்படிதானே. ஸோ அப்போ 60ல இருந்து 15 கழிச்சிருக்கணும். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் எனக்கு, இந்த 45 மினிட்ஸ் 45 செகண்ட்ஸ்ல போய் என்னன்னா இந்த வில்லேஜ் போய் நான் இன்ஃபார்ம் பண்ணாதான் கரெக்டாக என்ன பண்ணுறது, அந்த வில்லேஜுக்கு முன்னாடி வந்து அந்த ட்ரெயின் வந்து நிற்கும். இதுக்கு இந்த டைம் மிஸ் ஆனால் நான் கண்டிப்பா அந்த ட்ரெயின் வந்து அது உடஞ்சு போன ட்ராக்கை கிளம்பிடும். அப்போ ஆக்சிடென்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ புரியுது அந்த இடத்துல ஏன் 60 - 15 போட்டுங்கன்னா, ஏன் 15 போட்டுங்கன்னா, எனக்கு அந்த ட்ரெயின் வந்து பிரேக் அடிச்சா 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நிற்கும். அப்போ நான் 45 மினிட்ஸ்ல போய் நான் சொன்னா மட்டும்தான் எனக்கு என்ன ஆயிரும், 45 மினிட்ஸ்ல பிரேக் சொன்னவொடனே பிரேக் அடிச்சிருவாங்க. பிரேக் அடிச்சோன்னா என்னோட அடுத்தது 15 செகண்ட் போய் நிற்கும். சரியா, டோட்டல் டைம் எவ்வளோ எடுத்துக்கிறோம் அந்த ட்ரெயின், 60 செகண்ட்ஸாக எடுத்துக்கிறோம். அப்போ அந்த 60 செகண்ட்ஸ் முன்னாடி நடந்தது நான் ஒரு 45 மினிட்ஸ்ல போய் சொன்னா மட்டும்தான் என்ன எனக்கு கரெக்டாக ட்ரெயின் வந்து வில்லேஜுக்கு முன்னாடி அந்த உடஞ்சிருக்கிற ட்ராக்கு அதுக்கு முன்னாடி கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம டைம் டேக்கன் டு வில்லேஜ் என்னவா இருக்கும் நம்மளுக்கு, இந்த 40 மினிட் இருக்க முடியும். ஸோ அந்த 40 மினிட் டைம் டேக்கன் என்ன இருக்குன்னா, டிஸ்டன்ஸ் என்ன நம்மளுக்கு 2.5 கிலோமீட்டர்ல இருக்கு. டிவைட் பண்ண இது வந்து எனக்கு 45 செகண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ கிலோமீட்டர் நம்ம என்ன மீட்டர் மற்ற என்ன பண்ணுவோம், 1000 மல்டிபிள் பண்ணா நமக்கு 2500 ஆயிருமா, டிவைட் பண்ண இருக்கு எனக்கு 45. ஸோ இதை நம்ம அடிச்சு விட்டா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நம்ம கிடைச்சி கொடுக்கலாம், நமக்கு 5 டேபிள் அடிச்சு கொடுக்கலாமா. ஸோ 9 5 45 வரும், 5 5 போய் 500 இருக்கும். இங்கே 500 போய் 9 இருக்குமாப்பா. ஸோ 500 போய் நம்ம என்ன இருக்கும் 9. ஸோ 9 டேபிள் அடிக்க என்ன வரும். ஸோ ஃபுல்லாக புரியும். இது நம்மளுக்கு எதில் ஒரு ஆன்சர் உங்களுக்கு மீட்டர் பர், நம்மளுக்கு எதில் ஒரு ஆன்சர் மீட்டர் பர் செகண்ட்ல வரும். நம்மளுக்கு எதில் ஆன்சர் இருக்கு பாருங்க, எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹார்ல இருக்கா. ஸோ கிலோமீட்டர் பர் ஹார் மட்டும் என்ன பண்ணுவோம்னா 18/5 டிவைட் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ பண்ண ஆன்சர் 1 9 9, 2 9 18. சரிங்களா. இங்கே வரும் 1 5 5, இங்கே வரும் 100 வரும். ஸோ 102 ஆன்சர் வரும் 200 கிலோமீட்டர். இது ஆன்சர். ஸோ திஸ் இஸ் ஆன்சர் இஸ் 200 கிலோமீட்டர். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் பண்ணுறத நான் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. A passenger who likes to board the first coach of a train stands somewhere in middle of a platform. After seeing the train arriving at the other end of the platform, he runs at a speed which half that of the train, and the first coach crosses him in for 1 minute. If the man moved faster by 3 km/h, he would have reached the first coach just at the other end of the platform after 2 minutes. Then what is the length of the platform?
ஸோ என்ன கேட்குறாங்கன்றத பாருங்க. இப்போ ட்ரெயின் வந்து இங்கே வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இது பிளாட்ஃபார்ம் வச்சுக்கோங்க. ட்ரெயின் வந்து இங்கே வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வார்த்தையை சொல்லிப்பாங்க பாருங்க. A passenger who likes to board the first coach of a train. பேசஞ்சர் எங்கேயோ ஒருத்தர் நிற்கிறாருன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து என்னன்னா அந்த ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் கோச்லாம் ட்ராவல் பண்ணி விரும்புறாரு. சரிங்களா? அதான் சொல்லிருக்காங்க. ட்ரெயின் ஸ்டாண்ட் சம்வேர் இன் த மிடில் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். எங்கேயோ பிளாட்ஃபார்ம்ல எங்கேயோ ஒருத்தர் நிற்கிறான். After seeing the train arriving at the other end of the platform, he runs at a speed which is half of that of the train, and the first coach crosses him in 1 minute. அதாவது இந்த ட்ரெயின் இங்க வந்து வரும்போது என்ன ஸ்பீட்ல ஓடுறாருன்னா இந்த ட்ரெயினோட half of the ஸ்பீட்ல ஓடுறாரு. ஓடும்போது என்னன்னா அந்த ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் கோச் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எப்படி கிராஸ் ஆனா 1 மினிட்ல கிராஸ் ஆயிருக்கு. அதுக்கு என்ன சொல்றாங்க, the man moved faster by 3 km/h. இவர் அடுத்து என்ன பண்றாரு, கிராஸ் ஆட் பண்ணி என்னன்னா ஒரு 3 km/h வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாரு, ஒரு ஸ்பீட் எடுத்துக்கிறாரு. எடுக்கும்போது என்ன நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கோச் சஸ்டெயின் ஆகுது அதர் எண்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் ஆஃப்டர் 2 minutes. அப்ப இங்க போய் ரீச் ஆகுது. இங்க ரீச் ஆகுதுன்னா ஒரு 3 km/h ஸ்பீட் ரன் பண்றாரா, அவர் வந்து ஸ்பீடை கூட்டிக்கிறாரு. அப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கோச் வந்து என்னன்னா அதர் எண்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் எங்க போயிருந்தா 2 minutesல போயிடும். சரிங்களா? தென் வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்? அவன் கேட்கறது லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, இந்த பிளாட்ஃபார்மோட லென்த் எவ்வளவு கேட்கறான். ஸோ லென்த் ஆஃப் த சரி எப்படி சால்வ் பண்றாங்கன்னு பாருங்க. ஸோ லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்னா லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கவனிங்க, இனிஷியல் செப்பரேஷன் பிளஸ் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை பேசஞ்சர். சார் இதை வச்சு சொல்றீங்க, புரியல சார். பாருங்களேன், ஆரம்பத்தில் டயராம் சொல்லியிருக்கேன், அதே ஒன்று கொடுத்துருக்கோம். இது பிளாட்ஃபார்மு, இங்கே வந்து பர்சன் நிற்கிறாரு, இங்கே வந்து யார் இருக்கா, ட்ரெயின் வந்து ரன் ஆகுது. ஸோ அப்போ இந்த செப்பரேஷன் பிளஸ் இங்கே இருந்து இவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு இதை கண்டுபிடிச்சாலும் நமக்கு என்ன கிடைச்சிடும், டோட்டல் பிளாட்ஃபார்மோட லென்த் கிடைச்சிருமா. ஸோ அதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அதர் எண்டில் வந்து ட்ரெயின் வரும்போது அவரோட செப்பரேஷன் வந்து எக்ஸ் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாரு, அதர் எண்டில் இருக்காரு, அவரோட செப்பரேஷன் வந்து எக்ஸ் வச்சுக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் தான் அவங்க வரணும். செப்பரேஷன் தான் கிராஸ் ஆகணும். அதாவது இவர் இங்கே இருக்கும்போது இந்த ட்ரெயினோட செப்பரேஷன் வந்து எக்ஸ்னா இவர் வந்து இங்கே வந்து கிராஸ் ஆகிறதுக்கு 1 minute ஆயிருக்குன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? ஸோ இந்த 1 minute கிராஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிராஸ் ஆகிடும், ஒரு எக்ஸ்டென்ஷன் கிராஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ்டென்ஷன் போடலாம். இதுக்கு என்னது நம்ம 1 minute வச்சிருக்கோம். அப்படிதானப்பா, 1 minute வச்சிருக்கோம். ரிலேட்டிவ் ஸ்பீட் ஃபார்ம் ஆகலாம். சரிங்களா? அவரோட ஸ்பீடு வந்து தெரியாது நமக்கு. இந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா, அதுவும் கொடுக்கல. அப்படிதானே? நமக்கு தேவை கிடையாது. ஸோ அவனை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ நான் வந்து ட்ரெயினோட ஸ்பீடை ஏன்னு வச்சுக்கிறேன், அவரோட ஸ்பீடு நம்மளுக்கு பி வச்சுக்கிறேன். சரியா? இப்போ நம்மளுக்கு ஏ மைனஸ் பி என்ன கிடைக்கும், எக்ஸ் பை செகண்டாக மாற்றணும். 1 minute 60 seconds. ஸோ இப்போ ஏ மைனஸ் பி என்ன கிடைக்கிறது, 60 seconds. சரிங்களா? அடுத்து ஏ மைனஸ் பி இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து என்ன பண்றாருன்னா அவரோட ஸ்பீடு வந்து என்னன்னா ஒரு 3 km/h வந்து ஒரு ஸ்பீடை கூட்டுறாரு. அவர் ஸ்பீடை கூட்டுறாரு. அதுக்கப்புறம் எவ்வளோ மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க, 2 minutes எடுத்துக்கிறாங்க. எப்போ இன்னொரு ரெண்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது இங்க இருந்தா இங்க இருந்தா அதர் ரெண்டு இங்க இருக்குமா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு அதர் ரெண்டு வந்து இங்க இருக்கு வச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் இங்க இருந்து அவர் இங்க ஓடுறதுக்கு எவ்வளவு மினிட்ஸ் கிராஸ் ஆகுது, 2 minutes எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அப்போ எப்போ அவரோட ஸ்பீட் எவ்வளவு கூட்டிக்கிறாரு, அப்போ ஒரு 3 km/h கூட்டிக்கிறாரு. அப்பயும் என்ன நம்மளுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு செப்பரேஷன் தானே செய்யும். ஸோ அதுவும் அந்த எக்ஸ் தான். ஸோ அந்த எக்ஸ் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க, 2 minutes. ஸோ 2 minutes வந்து செகண்ட் 60 மாட்டேன். இது ஏ மைனஸ் பி தான் ஸ்பீடு. எவ்வளோ ஒன்று கூடி இருக்கு, பிக்கு எவ்வளோ கூடி இருக்கு, கூடனா நம்ம மைனஸ் எடுத்துக்குவோம். ஏன்னா சேம் சைடு அந்த ஸ்பீட் நம்ம மைனஸ் எடுத்துக்குவோம். அப்போ என்ன -3 போட்டுக்கலாம். இதை நம்ம என்ன மாற்றணும், மீட்டர்/செகண்ட் மாற்றணும். ஸோ அதனால நமக்கு என்ன போட்டுக்கணும், 5/8 போட்டுக்கிறோம். சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணி என்ன பண்ணுவோம், நமக்கு ஏ மைனஸ் பி மைனஸ் இங்கே 6 வருமா. ஸோ 5/6 ஈக்குவல் டு எக்ஸ் பை நம்ம பண்ணுறோம் 20. சரிதானே? ஸோ இந்த ஏ மைனஸ் பிக்கு என்ன போடுவோம், நம்ம இந்த ஆன்சர் போட்டுக்கலாமா. ஸோ எக்ஸ் பை 60 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ் பை 60 மைனஸ் 5/6 ஈக்குவல் டு எக்ஸ் பை 20. ஸோ எக்ஸ்லாம் ஒரு கொண்டு வரலாம், 5/6 ஆண்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன வருது, ஸோ எக்ஸ் பை 60 மைனஸ் எக்ஸ் பை 120 இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 5/6 ஆகிடும்.
ஸோ இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுவோம். 120x minus 60x divided by 120 into 60 இருக்கும். இங்கே என்ன இருக்குது? 5/6 இருக்குது. ஸோ 126 எனக்கு 60x என்ன இருக்கும்? ஸோ 60x divided by என்ன இருக்கும்? 120 into 60 இருக்கும். is equal to 5/6. ஸோ இதுலேருந்து எப்படி எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. ஸோ 60x divided by என்ன இருக்குது? 120 into 60 divided by 5/6 இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டைம் நான் கொடுப்பேன். அப்போ நான் 5/6 into 120 into 60 divided by 60 ஆயிடும். ஆமாம் தானே? சரிங்களா? இப்போ இந்த 60 கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன வரும்? 2 6 12 5 20 மட்டும் தான் இருக்கும். ஸோ 520 சார் நமக்கு என்ன இருக்கும் ஆன்சர்? 100. ஸோ செப்பரேஷன் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? நமக்கு 100 மீட்டர் கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ்ன்ற கண்டுபிடிச்சோம். அதாவது இனிஷியல் செப்பரேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். எக்ஸ்ன்ற கண்டுபிடிச்சோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் எப்படி கண்டுபிடிச்சா வேலை கண்டுபிடிச்சோம். சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவர் எவ்வளோ ஸ்பீடில் ஓடுறாரு? 2 minutesல கிராஸ் பண்ணாரா? நோடிங்க அவர் வந்து எதில் ட்ராவல் ஆகிருப்பாருன்னா, எனக்கு அந்த ஒரு ஃபார்முலா நம்ம a minus b 3 into 5/18 எவ்வளோ நிமிஷத்தில் கிராஸ் ஆகிருப்பாரு உங்களுக்கு? இந்த டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் தானே? இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் போட எவ்வளோ டைம் ஆகுது? இந்த டைம் எவ்வளோ ஆகுது? நமக்கு டைம் வந்து எனக்கு 2 minutes ஆகுது. நம்ம செகண்ட் சம்பளம் 60 மாற்றலாம். இதை நமக்கு தேவையான டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை பேசஞ்சர். இந்த ஸ்பீடு என்னவா இருக்கும்? நமக்கு a மைனஸ் பேசஞ்சரோட தானே. இப்போ நம்மளுக்கு a மைனஸ் போட தேவை. நமக்கு பேசஞ்சர் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஸோ பேசஞ்சர் என்னது? பேசஞ்சர் ஸ்பீடு வந்து b ப்ளஸ் என்ன போகிறாரு? நமக்கு 3 கிலோமீட்டர் நம்ம ஹையாக போகிறாரு. ஸோ 3 கிலோமீட்டர் நம்ம அடுத்தனா மாற்றங்களுக்கு மீட்டர் per செகண்ட் நம்ம 5/18 போட்டிருக்கேன். இப்போ நம்ம பியோட ஆன்சர் கண்டுபிடிச்சா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பியோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அடுத்த ஸ்டெப் என்னன்னு போகிறோம். நீங்கள் இப்போ இங்கே என்ன இருக்குது? a minus b equal to x/60 இருக்கா? ஸோ அதை எடுத்துக்கோங்க. a minus b equal to இருக்கிறவங்களுக்கு x/60 வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா he runs யாரு? பேசஞ்சர் தான் அதானே. பேசஞ்சர் runs at a speed which the half of the train. ஸோ நல்லா கவனிங்க. நம்மளுக்கு நான் என்ன வச்சிருக்கேன்னா, நான் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் என்ன வச்சிருக்கேன்? ஏன்னு வச்சிருக்கேன். சரிங்களா? ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து நான் வச்சிருக்கேன் ஏன்னு வச்சிருக்கேன். பேசஞ்சர் ஸ்பீட் வந்து நான் வச்சிருக்கேன் பி வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ பேசஞ்சரோட ஸ்பீடு வந்து என்ன சொல்றாங்க? ஏவோட ஆஃப்னு சொல்லுவாங்க. அதான சொல்றாங்க. பேசஞ்சரோட ஸ்பீடு வந்து half of the ஏன்னு சொல்றாங்க. அப்போ ஏ ஈக்குவல் என்ன வரும்? 2b வரும். ஏன்னா b தான் ஆன்சர் வரும். அதனால இந்த டேர்ம்ஸ் b னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ a ஈக்குவல் b னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அப்போ a ஈக்குவல் 2b minus b ஈக்குவல் எனக்கு என்ன இருக்கும்? x/16. இப்போ 2b minus b என்ன வரும்? b னு வருமா? x வந்து நமக்கு என்ன தெரியும்? 100 தெரியும். சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். b ஈக்குவல் நமக்கு 100/60 கிடைக்குது. ஸோ b ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குன்னா 100 divided by 60. ஸோ கேன்சல் ஆகிடும். என்ன வரும்? 5 2s are 10, 3 2s are 6. ஸோ ஆன்சர் வந்து 5/3 கிடைக்கும். ஸோ பி ஆன்சர் வந்து எனக்கு 5/3. ஸோ பி ஆன்சர் கண்டுபிடிச்சோமா? ஸோ பி ஆன்சர் நம்ம இதில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் அதில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இதில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிற பி ஆன்சரை நான் இதில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஸோ பி ஆன்சர் வந்து எனக்கு என்ன கிடச்சிச்சு? 5/16 கிடச்சிச்சு. 5/3 கிடச்சிச்சு. சாரி. ஸோ பி ஆன்சர் வந்து 5/3 கிடச்சிச்சு. இது அடிச்சா என்ன வரும்? வந்து 6 ஆயிடும். ஸோ என்ன இருக்கும்? ப்ளஸ் 5/6 இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிற டிஸ்டன்ஸ் ட்ராவல் பேசஞ்சர் இது எவ்வளோ வரும்? உங்களுக்கு 120. ஸோ இந்த அடிச்சப்படி தானே வரும். இங்கே 12 மணிக்கு 6 ஆயிடுமா? ஸோ மேலே என்ன வரும்? 10 வரும். இங்கே ப்ளஸ் 5 இருக்கும். டிவைட் என்ன 6 ஆயிடும். இங்கே என்ன இருக்கும்? t/120 தான் இருக்கும். ஸோ 15 என்ன இருக்கும் நமக்கு ஆன்சர்? டிஸ்டன்ஸ் என்ன கிடைக்கும் நமக்கு? So 15 divided by 6 is equal to t/120. So separate 1 6 ஆக 2 6 12 வரும் 20 ஆயிடும். ஸோ இங்கே என்ன இருக்கும்? t/20 இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? 15 இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 20 into 50 அப்படிதானப்பா? 20 into 15. ஸோ ஆன்சர் 15 2s are
30 300. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பேசஞ்சர் நமக்கு 300 கிடைக்குது. சரிங்களா, மன்னிச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் ட்ராவல் பேசஞ்சர் 300 கிடைக்குது. செப்பரேஷன் 100 கிடைச்சிச்சோம். அப்போ இனிஷியல் செப்பரேஷன் வந்து நமக்கு 100, டிஸ்டன்ஸ் ட்ராவல் நம்ம பேசஞ்சர் நமக்கு 300. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுறாங்க நீங்கள். ஸோ இனிஷியல் செப்பரேஷன் என்ன அது நமக்கு 100 இருந்துச்சு, ப்ளஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பேசஞ்சர் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 300 கண்டுபிடிச்சோம். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் எதாவது நமக்கு 400. ஸோ 400 is the answer. ஸோ லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் நமக்கு 400. சரிங்களா. ஸோ சம்ஸ் வந்து என்னன்னா நம்மளுக்கு ஆரம்பத்தில் நம்ம என்ன ஃபார்ம் பண்ணுறோம், இந்த ட்ரிக் என்ன ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். ஸோ அதில் தான் சால்வ் பண்ணி பண்ணுறோம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்னன்றதை பாருங்க. A train starts from Jaipur towards Delhi at 10 AM. சரிங்களா, ஜெய்ப்பூர்ல இருந்து டெல்லி. சரி, 10 AM என்ன பண்றாங்க, ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. another train starts from Delhi to Jaipur. டெல்லி டு ஜெய்ப்பூர் ஒரு ட்ரெயின் வருது. அதை எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க, 11 AM ஸ்டார்ட் பண்றாங்க. சரி, ஒரு மணி நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க இருந்து டெல்லி ஸ்டேஷன்ல இருந்து. both reach their destinations at the same time. ரெண்டுமே அந்த சேம் டைம்ல டெஸ்டினேஷன் அட்டெண்ட் பண்ணுது. at 1 PM என்ன சொல்றாங்க பாருங்க. at 1 PM the sum of the distance that had been traveled by them together is 90% of the distance between Delhi and Jaipur. at what time did they reach their destinations? எந்த டைம்ல வந்து இதோட டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுவாங்க கேக்குறாங்க. ஸோ கேட்குற டைம் தான் கேட்குறாங்க, அப்படிதானே. ஸோ நம்ம என்னன்றதை பார்க்கலாம், கவனிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கொடுக்குறாங்க, நமக்கு ரெண்டுமே என்ன சேம் டைம்ல தான் என்ன பண்ணுது, அது டெஸ்டினேஷன் அடையிறது. அதாவது இந்த ஜெய்ப்பூர் வந்து ஒரு ட்ரெயின் கிளம்பிருக்குங்களா, அது வந்து இந்த டெல்லி ஸ்டேஷன் அடையிருக்கும். இந்த டெல்லியில இருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புதா, அது வந்து ஜெய்ப்பூர் ஸ்டேஷன் இருக்கும். ஒரே டைம்ல சொல்லுவாங்க. அதான் முக்கியமான கீ பாயிண்ட். சரிங்களா. அப்ப நான் ஒரு ஹிண்ட் எழுதி பாருங்க. இந்த ஜெய்ப்பூர் ட்ரெயின் வந்து 10 மணிக்கு கிளம்புது. அப்ப அதை டீ டைம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. டீ டைம் வந்து இதை இந்த டெல்லி ஸ்டேஷன் அடையிறதுக்கு வந்து டீ டைம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதே போல டெல்லியில இருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புல, அது எவ்வளவு டைம் எடுத்துக்கும், ஏன்னா அது 1 மணி நேரம் கழிச்சு கிளம்பிருக்கு. அப்ப நேரம் இந்த டயத்தோட நான் 1 மணி நேரம் கம்மியா எடுத்துக்கிறோமா அதோட டெஸ்டினேஷன் அடையிறதுக்கு. ஆமா இல்லையா. ஸோ டிஸ்டன்ஸ் ஆல்சோ சேம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணி ஈஸியாக பண்ணலாம். அவங்க என்ன கேட்குறாங்க, எந்த டயத்துல வந்து இந்த டெஸ்டினேஷன் ஸ்டார்ட் ஆகும் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்குற டீ தான் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. சரிங்களா. அது ஹிண்ட் வந்து நாங்கள் 1 மணி நேரத்துல ரெண்டோட டிஸ்டன்ஸ், 2 ட்ரெயினோட டிராவல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்க, 90% டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் என்னது, இந்த 2 ஸ்டேஷனோட டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்துட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஜெய்ப்பூர்ல இருந்து டெல்லி போயிருக்கீங்களா, அது ஸ்பீடு ஒன்று வச்சுக்கோங்க. சரிங்களா. அதுக்கு என்ன பண்ண போகிறோம், டிஸ்டன்ஸ் ஆல்சோ சேம் தான். ரெண்டுக்குமே டிஸ்டன்ஸ் சேம். ஸோ ஸ்பீட் இன்ட்டு டைம். நான் அது வந்து டைம் டீ வச்சுக்கேன். ஜெய்ப்பூர்ல இருந்து டெல்லிக்கு வருதுக்கு எனக்கு ஜெய்ப்பூர்ல ட்ரெயின் 1 மணி நேரம் கழிச்சு வந்து, அப்போ அதோட ஸ்பீட் என்னவா இருக்கும், அதோட டைம் என்னவா இருக்கும், T-1 எடுத்துருமா. ஆமா இல்லையா. சரிங்களா. ஸோ அப்போ நான் S2 என் டேர்ம்ஸ் S1 வச்சுக்கணும். அப்போ S2 என்ன வச்சுக்கலாம், நம்ம S2 S2 மட்டும் வச்சுக்கிறேன். இந்த T மைனஸ் போயிருமா. அப்போ S1 இன்ட்டு ஆயிடும் T டிவைட் பை T-1 ஆயிடும். கரெக்ட் தானே. ஓகேவா. சரி, இது வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு புரியுது கொண்டு வர. at 1 PM அப்படிதானப்பா. 1 PMனா இந்த ஜெய்ப்பூர்ல இருந்து நம்ம ஒரு டெல்லிக்கு போச்சு. இந்த ஜெய்ப்பூர்ல ஸ்டார்ட் ஆகும் எவ்வளவு நேரம் ஆச்சு உங்களுக்கு, எந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, 10 AM ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ 1 மணிக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு உங்களுக்கு, 3 மணி நேரம் ஆச்சு. ஸோ அப்போ என்னன்னா 3 மணி நேரம் கண்டிப்பா என்ன இருக்கும், அந்த ஜெய்ப்பூர்ல கிளம்புறேன் டிராவல் ஆகும். அப்படிதானே. நான் டிஸ்டன்ஸ் தான் போடுறேன். சரிங்களா. ஸோ டிஸ்டன்ஸ்னால டைம் இன்ட்டு ஸ்பீட். அப்போ இது என்ன வச்சுக்கலாம், ஸ்பீட் என்ன வச்சுக்கலாம், நம்ம S1 இன்ட்டு T வச்சுக்கலாமா. இதோட ஸ்பீடு ஃபர்ஸ்டோட ஸ்பீடா, ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஸ்பீட் போடலாம், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னா இதுக்கு டிஸ்டன்ஸ் என்ன வரும், ஸ்பீடு 1 இன்ட்டு டைம் வச்சுக்கலாம். அப்படிதானே. அதே போல செகண்ட் என்ன டெல்லியிலேருந்து கிளம்பிச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு என்ன வச்சுக்கலாம், நம்ம ஸ்பீடு 2 வச்சுக்கலாம். சேம் டிஸ்டன்ஸ் தான், பட் என்ன எடுத்துக்கலாம் உங்களுக்கு T-1 எடுத்துக்கலாம். அப்படிதானே. ஸோ இதுக்கு டிஸ்டன்ஸ் என்ன வச்சுக்கலாம், நம்ம S2 இன்ட்டு T-1 வச்சுக்கலாமா. ஆமா தானே. அதோட சப்ஸ்டிட் பண்ணேன். ஸோ பிளஸ் செகண்ட் டைம் டெல்லியிலேருந்து கிளம்பிச்சிருக்கீங்களா, அதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன வச்சுக்கலாம், நம்ம S2 இன்ட்டு T-1. ஸோ S2 இன்ட்டு T-1. இதோட ஸ்பீடு தான் கண்டுபிடிச்சோம். அப்படிதானப்பா.
இது எவ்வளோ நேரம் ட்ராவல்ஸ்ப்பா? சாரி, உங்களுக்கு தப்பா சொல்றீங்க பாருங்க. ஆக்சுவலாக இது என்னன்றது பாருங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் பண்ணுவோம் அப்படிதானே. ஜெய்ப்பூர்லேருந்து கிளம்புற ட்ரெயின் எவ்வளோ தூரம் போகும் at 1 PM? 3 hours போகுமா? அதே இப்போ டெல்லியிலேருந்து கிளம்புற ட்ரெயின் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும்? இதுலேருந்து 1 மணி நேரம் கழிக்கணும் அப்படிதானே, 2 hours. ஆமாம் தானே. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க, 90% ஆஃப் என்ன சொல்கிறாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 stations. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 stations வச்சுக்கலாம், S1 into T வச்சுக்கலாம்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வச்சுருக்குங்க, S1 T தானே டிஸ்டன்ஸு. ஸோ அதான் S1 T போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எவ்வளோ ஹவர்ஸ் மூவ் ஆகுது, 3 hours. அதோட ஸ்பீட் வந்து S1 வச்சுருக்கோம் அப்படிதானே. ப்ளஸ் செகண்ட் ட்ரெயின் டெல்லியிலேருந்து கிளம்புனா 2 hours மூவ் ஆகுதா, அதோட ஸ்பீட் நம்மளுக்கு என்ன வச்சுருக்கோம், செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீட் என்ன வச்சுருக்கோம், S2 வச்சுக்கோம். அதோட ஸ்பீட் என்ன வச்சுருக்கோம், S1 into T divided by T minus 1. அப்படிதானே. ஸோ இப்போ இங்கே என்ன வரும், எனக்கு 0.9 into S1 T வரும். இங்கே என்ன இருக்கும், 3S1 plus 2S1 T divided by T minus 1. அப்படிதானே. இங்கே S1 இருக்கு, இங்கே S1 காமன் எடுக்கலாமா, சரி எடுத்துருங்க. அப்போ 3 plus 2T divided by T minus 1 இருக்கும். இங்கே என்ன இருக்கும், 0.9 into S1 into T இருக்கும். ஸோ இந்த S1 இங்கிட்ட S1 கேன்சல் ஆகும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, ரிமைனிங் டேப்லாம் இருக்கும், அதை எடுத்து கவனிங்க. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 3 plus 2T by T minus 1 is equal to 0.9T இருக்கு. சரிங்களா. ஸோ எல்சிஎம் மட்டும் என்ன வரும், 3 into T minus 1 மட்டும் ஆகுமா. ஸோ 3 into T minus 1 plus 2T is equal to 0.9T. ஸோ 3 எவ்வளோ மடிக்கணும், என்ன வரும், 3T minus 3 plus 2T is equal to 0.9T. 3T plus 2T என்ன வரும், 5T வரும். இங்கே என்ன இருக்குது, -3 பேலன்ஸ் இருக்குது அப்படிதானப்பா. இன்னொன்று மறந்து பாருங்க, இங்கே வந்து என்ன இருக்குது, டிவைடில் வந்து என்ன இருக்கும், இங்கே T minus 1 இருக்கு, ஞாபகா. ஸோ T minus 1 இங்கே மல்டிபிள் ஆகும். அப்போ என்ன வரும், இங்கே எனக்கு 0.9T into T minus 1. இந்த T minus 1 இங்கே மல்டிபிள் ஆகும், ஏன்னா எல்சிஎம் தான் நடக்கும். சரிங்களா. அப்போ இங்கே என்ன இருக்கும், 5T minus 3 இருக்கும். இங்கே என்ன இருக்கும், 0.9T உள்ள கொடுக்கும். ஸோ 0.9T ஸ்கொயர் இருக்கும். இங்கே என்ன இருக்கும், -0.9 அப்படிதானே. சில இது கொடுப்பாங்க, என்ன வரும், 0.9T ஸ்கொயர் minus 0.9. இங்கே 0.9T தானே வரும், 0.9T இவ்வளோ இருக்கும், 0.9T தானே வரும். ஸோ இங்கே 0.9T இருக்கும், இங்கே -5T இருக்கும், இங்கே வந்து +3 ஆகிடும். பெரிய புரியுதா, இங்கே எதுவுமே இருக்க டேர்ம் இருக்காது. சரிங்களா. இதுக்கு நம்ம T சால்வ் பண்ணணும், அதுக்காக தான் இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கொண்டு வரலாம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. இப்போ என்ன இருக்கு எனக்கு, இப்போ என்ன இருக்கு, 0.9T இருக்கு, இங்கே 5T இருக்கு. அப்போ என்ன வரும் நமக்கு, 0.9T ஸ்கொயர் மைனஸாக இருக்குது. ஸோ என்ன வரும், -5.9T இருக்கும். இங்கே என்ன இருக்கும், +3 is equal to 0 இருக்கும். நான் ஃபுல்லாக வந்து 10 மல்டிபிள் பண்ணுறேன், எல்லாத்துலேயுமே 10 மல்டிபிள் பண்ணா இருக்கும். இங்கேயும் 10 மல்டிபிள் பண்ணால் இங்கேயும் 10 தான் மல்டிபிள் பண்ணுவேன். அப்படிதான் இங்கேயும் 10 மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ இங்கேயும் 10 மல்டிபிள் பண்ணால் 0 தான் கிடைக்கும். இங்கே உள்ள 10 மல்டிபிள் பண்ணால் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும். ஸோ 10 உள்ள ஃபுல்லாக மல்டிபிள் ஆகும். அப்போ என்ன எனக்கு 9T ஸ்கொயர் ஆகிடும். இங்கே என்ன ஆகிடும், -1519 ஆகிடும். இங்கே என்ன ஆகிடும், +13 ஆகிடும். கரெக்டு தானே. ஸோ இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபேக்டரைசேஷன் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரணும், 270 வரணும். அடிஷன் பண்ணால் எனக்கு -59 வரும். என்ன பண்ணலாம், 54 5 போடுங்க. என்ன ஆன்சர், 54 5 என்ன வருது நமக்கு, 54 5 சார் 20, 5 சார் 25, 27 கரெக்டாக வருதுப்பா. 54 55 போடலாம். ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுருங்க, ஏன்னா அடிஷன் பண்ணால் எனக்கு -59 வருதா. ஸோ கீழே என்ன போட்டுருக்கோம், நம்ம 90 போட்டுருக்கலாம். ஸோ என்ன நமக்கு இங்கே 969 சார் 54 ஆகும். ஸோ ஆன்சர் என்ன இருக்குன்னா, எனக்கு T - 6 இருக்குது, 90 - 5 இருக்குது, = 0. சரிங்களா. ஸோ இதில் T ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்க. ஸோ T - 6 is equal to 0 எடுத்துக்கலாம், 90 - 5 is equal to 0 எடுத்துக்கலாம். அப்போ T is equal to என்ன கிடைக்கும், எனக்கு +6 கிடைக்கும். இங்கே T equal to என்ன கிடைக்கும், 5/9 கிடைக்கும். 5 எனக்கு லெஸ் தென் 1 இருக்குமாப்பா. ஸோ அதை கண்டுபிடிக்க நம்ம தெரியாது, லெஸ் தென் 1 கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது நாட் ஆன்சர். நம்ம T is equal to 6 எடுத்துக்கலாம். ஸோ டைம் டேக்கன் டு என்ன ஆகுது, எனக்கு 6 அப்படிதானப்பா. டைம் டேக்கன் டு ரீச் டிஸ்டன்ஸ் என்னது, எனக்கு 6 அப்படிதானே. ஆல்ரெடி எப்போ கிளம்புறாங்க,
10 AM கிளம்புறாங்க ப்ளஸ் 6 ஹவர்ஸை கூட்டணும். அப்போ என்ன இருக்கும், 10லேருந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு கூட்டுங்க, 3 மணி நேரத்துக்கு ஒரு மணி ஆயிடும், இன்னொரு 3 மணி நேரத்துக்கு 4 PM ஆயிடும். ஸோ 4 PM தான் அவங்க பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம். ஸோ எனக்கு 4 PM இஸ் த ஆன்சர். சரிங்களா? ஸோ சிம்பிளாக வந்து இவ்வளோக்கு நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அந்த ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா?